டேஸ்டான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கட்டுறேன்ப்பா. டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுப்பா. நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்ல மசில்ஸ் எல்லாம் நல்லா உங்களுக்கு இறுக்கம் கொடுக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். கப்பு பாசி பயிர் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசி பயிர் எடுத்திருக்கேன். இந்த பாசி பயிர்ல அதிகமான புரோட்டீன் இருக்கு. அதனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிறோம். கழுவி ஊற்றிட்டு நம்ம நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுருவோம். இப்போப்பா நைட் ஃபுல்லாக நல்லா பாசி பயிறு நல்லா ஊறிடுச்சு. லைட்டாக கூட உங்களுக்கு முளை கட்டிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். நல்லா தண்ணியை நிறுத்துருவோம். நிறுத்திட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போடுவோம். இப்போ நம்ம கொஞ்சமாக 1 இன்ச் அளவுக்கு இதை இஞ்சி எடுத்துக்கிடுவோம். தோலை சீவி இருக்கேன் அம்மா. நல்லா இதை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய். இதையும் நல்லா கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். காரத்துக்கு ஒரு மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கிடுவோம். லைட்டாக பெருங்காயப்பொடி போட்டுக்கிடுவோம். ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஊற வச்சதுலேயே 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். மூடி போட்டு மிக்சியில் உங்களுக்கு பரபர ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவு மீடியமாக அரைச்சி கொண்டு வரேன். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ இதை பவுலில் மாற்றிக்கிடுவோம். நம்ம பாசிப்பயிரை ஊற வச்ச பாசிப்பயிரை இப்படி நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோம். நம்ம தண்ணி ரொம்ப ஊற்றலை, 2 ஸ்பூன் தான் ஊற்றணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக ஊற்றினோம்னா நம்மளுக்கு தோசை மாவு பதத்துக்கு போயிடும். இது கடலை மாவுப்பா. கடலை மாவுலையும் அதிகமான புரோட்டீன் இருக்குது, நல்லா ஃபைபர் இருக்குது. இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். 2 ஸ்பூனு கடலை மாவு போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ அம்மா ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் ஒரு வாயில் துணி எடுத்துக்கிடுவோம். வாயில் துணி இப்படி மெல்லிசான வாயில் துணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கடலை மாவு, பாசிப்பயிறு இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இதில் நம்ம போட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி இவ்வளோ கெட்டியாக இருக்கணும். கரெக்டாக தண்ணியாக இருந்தால் நம்மளுக்கு துணியில் வேகாது. இப்போ மாவு ஃபுல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம லைட்டாக தட்டி விட்டுக்குருவோம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி தொட்டுக்குருவோம் கையில். அதனால் தண்ணி தொட்டு லைட்டாக தட்டி விட்டுக்குருவோம். தட்டி விட்டாச்சு. இதை இப்படி பொட்டானம் போட்டுக்குருவோம். இப்படியே இருக்கட்டும். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டுருக்கேன். இப்போ இதை நம்ம தட்டி வச்சுருந்த இந்த பொட்டணத்தை தூக்கி இதுக்குள்ளே இறக்கிடுவோம். இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே இறக்கிட்டோம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுவோம். இப்போ மூடி போட்டுருவோம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக விடுவோம். இப்போ 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விட்டுருந்தோம். 5 நிமிஷம் வெந்திருக்கு. இப்போ கரண்டியை வச்சு திருப்பி போட்டுக்கிறோம்ப்பா. இப்போ நம்ம பெரட்டி போட்ட பக்கமும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டுக்குவோம். பெரட்டி போட்டிருந்தோம், 5 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். நல்லா ஃபுல்லாக தண்ணியும் நல்லா வத்திருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம்ப்பா. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதில் உள்ள சத்து அப்படியே இருக்கும். அதனால் நம்ம இதை கீழே ஊற்றக்கூடாது. இது சூடாக இருக்குப்பா. இப்போ நம்மளுக்கு இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ அதுக்கு இது தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் உங்களுக்கு டக்குன்னு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ அம்மா மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ இதில்
ஒரு 5-6 மிளகா வத்தல் போட்டிருக்கேன். ஒரு 2 மிளகா காஷ்மீர் மிளகா போட்டிருக்கேன். காஷ்மீர் மிளகா வந்து உங்களுக்கு வந்து உரைக்காது, கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்கும். அதனால இப்போ ஊற போட்டோம்னா சீக்கிரமாக நம்மளுக்கு அரைஞ்சிரும். இப்போ மிளகா போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு 5-6 பூண்டு பல் பூண்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு 7-8 பீஸு சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். அரைச்சி கொண்டு வரேன். வெள்ளைப்பூடு வெங்காயத்தை நம்ம அரைச்சாச்சு. இதில் ஒரு பழுத்த தக்காளி ஒன்று போட்டுக்குருவோம். இது பெரிய தக்காளியாக இருக்குப்பா, ஒரு தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் மீடியமான தக்காளினா ஒரு 2 தக்காளி போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டுக்குருவோம். இப்போ இதை மூடி போட்டு மிக்சியில் அடிச்சு கொண்டு வரேன். இப்போப்பா தக்காளியை நம்ம அரைச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட லைஸாக நம்ம அரைச்சிக்குருவோம். இன்னும் ஒரு 2 சுற்று அடிச்சுக்கிறணும். இப்போப்பா அம்மா வந்து இப்போ வந்து நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். பாசிப்பயிரை அரைச்சி வேக வச்சதை இப்போ நம்ம இந்த கொஞ்சம் தண்ணி இருந்தது இதில் ஊற்றிக்கிட்டோம். அவ்வளோதான்ப்பா, அரைச்சாச்சு. இப்போ வந்து சட்னியை தாளிக்க போயிடுவோம். இப்போ 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்குருவோம். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குருவோம். கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்குருவோம். நல்லா பொரிஞ்சுக்கிறட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கார சட்னி இதில் ஊற்றிக்கிறோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மீடியத்தில் வேக விடுவோம். இப்போ 10 நிமிஷம் நம்ம சட்னியை வேக விட்டுருந்தோம். ஓப்பன் பண்ணுவோம். மசால் வாடை ஃபுல்லாக நல்லா போயிருச்சு. இதை எடுத்துப்பா பவுலில் மாற்றிக்கிறோம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பயிர் மாவு நல்லா ஆறிடுச்சு. ஓப்பன் பண்ணுவோம். நல்லா வெந்துருச்சுப்பா, வெந்துருச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ கடாய் வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். கொஞ்சமாக லைட்டாக கடுகு போட்டுக்குருவோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன்ப்பா லைட்டாக கொஞ்சம் சீரகம் போட்டுக்குருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குருவோம். இப்போ கொத்தமல்லி இலை கொஞ்சமாக நறுக்கி போட்டுக்குருவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் எள்ளு போட்டுக்குருவோம். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் கசகசா போட்டுக்குருவோம். இப்போ எள்ளு வேண்டாம் விரும்பாதவங்க நிறைய பேர் இருப்பேங்கப்பா, எள்ளு போடாமல் வெறும் கசகசா மட்டும் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை லைட்டாக வதக்கிக்கிடுவோம். இப்போ நம்ம இதை இதில் வச்சுக்குவோம். பாதி எடுத்து வச்சுருக்கேன், பாதி இப்போ இதில் நம்ம இதில் போட்டிருக்கோம். ஒரு நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சுக்குவோம். இந்த இதுலையே இப்போப்பா கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இதை எடுத்து பிளேட்டில் நம்ம மாற்றிக்கிடுவோம். இப்போ பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிடுவோம்ப்பா. அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் பாசிப்பயிர் டோக்லா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. அது இந்த சட்னிக்கு நம்ம தொட்டு சாப்பிடமேத ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. சட்னி கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால இந்த பாசிப்பயிர் டோக்லாக்கும் இந்த சட்னிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ அம்மா 2 விதமாக செஞ்சுருக்கேன். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு
இப்போ இந்த மாதிரி நம்ம வேக வச்சே நம்ம இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வெயிட் லாஸில் இல்லாதவங்க சின்ன பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னா இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இப்படி தாளிச்சு விட்டு சாப்பிட்டா இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கும் தனியாக செஞ்சுருக்கேன் அம்மா. வெயிட் லாஸில் இல்லாத நார்மலாக இருக்கிறவங்களுக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரியும் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி சாப்பிட்டாப்பா நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு அதிக நேரம் பசிக்காது, நல்லா பசி தாங்கும், நம்ம உடம்புல உள்ள வெயிட்டும் குறையும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை தான்ப்பா. நைட்டு மட்டும் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாசிப்பயிரை நம்ம ஊற வச்சுட்டோம்னா ரொம்ப 10 நிமிஷத்தில் இந்த டோக்லாவை நம்ம செஞ்சிடலாம். இப்போ நான் எது சாப்பிட்டாலும்ப்பா நம்ம அளவோட தான் சாப்பிடணும். அளவுக்கு மீறினா அமிர்தம் நெஞ்சுன்னு பழமொழியே இருக்குது. அதனால் எதையும் அளவோட சாப்பிடுங்க. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு இவங்கெல்லாம் ஈவினிங் போல் 1/2 மணி நேரத்துக்கு வாக்கிங் போங்க. உடம்பு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.